கபாலி படம் ரிலீஸ் ஆனதால ரசிகர்கள் ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைஞ்சாலும் இன்னொரு பக்கம் வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு காரணம் படத்தோட டிக்கெட் அதிக விலைக்கு விற்கப்பட்டிருந்துதான். அது மட்டும் இல்லாம முதல் 3 நாட்களுக்கான பெரும்பாலான காட்சிகளை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வித்துட்டதா தயாரிப்பாளர் மீது ரசிகர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது பத்தின தொகுப்பு இப்ப பார்க்கலாம். இந்த படத்துடைய முதல் காட்சியை பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. அதுவும் ஆட்டம் பாட்டம் பட்டாசு சத்தம்னு திரையரங்குகள் திருவிழா மாதிரி இருந்துச்சு. நாங்களாம் ஒவ்வொருத்தவங்களும் ரசிகனுங்கள்ல ஒவ்வொருத்தருங்க வெறியனுங்க, தலைவருக்கு முரட்டு பக்தர்கள். நாங்களாம் கபாலி படத்தோட எதிர்பார்ப்பை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டாம். மக்கள் கூட்டம் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா ரசிகர்களும் காமிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே காமிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கபாலி படத்துடைய முதல் காட்சியை பார்க்க ஆண்கள் பெண்கள்னு ஏராளமான ரசிகர்கள் வந்திருந்தாங்க. ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தை முதல் நாள் முதல் காட்சியை பார்க்கறது தனி அனுபவம்னு சொல்றாங்க ரசிகர்கள். ஒரே ஒரு தலைவர், அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை உலகம், சாகும் வரை ரஜினி. கபாலி படத்துடைய முதல் காட்சி சென்னையில் இருக்கும் காசி திரையரங்கத்தில் சரியா 4 மணிக்கு ஆரம்பமாச்சு. தியேட்டரில் இருந்த ஒட்டுமொத்த ரசிகர்களும் ரஜினிகாந்துடைய என்ட்ரிக்காக காத்திருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சமும் குறைக்காம அவருக்கே உரிய ஸ்டைலில் என்ட்ரி கொடுத்தாரு ரஜினி. அந்த சமயத்தில் ரசிகர்களுடைய விசில் சத்தமும் கைத்தட்டலும் திரையரங்க அதிர வச்சுது. இவங்களோட சேர்ந்து நிறைய சினிமா பிரபலங்களும் கபாலி படத்தை பார்த்தாங்க. சிம்பு, ஜெயராம், காளிதாஸ், காளி வெங்கட் ஆகியோர் மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிற சந்தோஷ் நாராயணனும் ரசிகர்களோடு சேர்ந்து படத்தை பார்த்து ரசித்தார். இவங்க மட்டும் இல்லாமல் கபாலி படத்தை பார்க்கறதுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு விமானம் மூலமாக பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்த ரசிகர்களும் ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தாங்க. படம் பார்க்குறதோட செலிப்ரேஷனாக இதுதான். நைட்டில் தூங்காமல் காலையில் 2 மணிக்கு அப்படியே தியேட்டர் அங்கே வந்து இந்த க்ரௌட் என்ஜாய் பண்ணி இப்படி ஒரு ஃபேன்ஸோட அந்த ஒரு ஆர்வத்தை அதை பார்த்து ரசித்து தியேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ரௌடில் ஜாம் பேக்டாகி கை காலெல்லாம் இதாகி உள்ளே வந்து இனிமேல் தியேட்டரில் இருக்கிற ஒரு சத்தம் போலும் கேட்காம க்ரௌட் சத்தத்தில் ஃபுல்லாக படத்தை பார்க்க வேண்டியது. 4 நாள் கழித்து திருப்பி வந்து டயலாக் கேட்கறதுக்காக இன்னொரு வாட்டி வர வேண்டியது. அது அப்படி பார்த்தா தானே சார் ரஜினி படம்லாம் பார்த்தவர் என்ஜாய். காசி தேட்டரில் வந்து தலைவர் படம் கபாலி ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப மகிழ்ச்சியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இதே போல் எல்லோரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இந்தியா மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகள்லையும் ரிலீஸ் ஆகியிருக்கு. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி இருக்கிற கபாலி படம் மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ரஜினிகாந்துடைய ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் அவருடைய ரசிகர்கள் திரையரங்குகளுக்கு முன்னாடி பேனர்களை வச்சும் அதுக்கு பாலாபிஷேகம் செஞ்சும் அசத்துவாங்க. அதோடு எப்படியும் முதல் காட்சியை பார்க்க வேண்டும் என்பது அவங்களுடைய கனவாக இருக்கும். ஆனால் இந்த முறை ரசிகர்களுக்கு திரையரங்குகளில் டிக்கெட் விற்பனை செய்யாமல் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பெரும்பாலான டிக்கெட்டுகளை விற்பனை செஞ்சுருந்தாங்க. இதனால் ரசிகர்கள் முதல் காட்சியை பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு. அதோடு திரையரங்குகள் முன்பு வச்சிருந்த அத்தனை பேனர்களையும் அகற்றி தங்களுடைய கோபத்தையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு 5 மணிக்கு வந்து இந்த இவ்வளோ பேனர் கட்டுறோம். இதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஒர்க் ஆகணும், ஒர்க் நடக்கும். ஒரு 3 நாளாக நாங்கள் கண்ணு முழிச்சு எல்லாமே வந்து கட்டி எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சுன்னு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு முக்கியத்துவம் பண்ணாமல் கார்பரேட் கம்பெனி கிடைக்கிறது யார்? படம் கிடைக்கிறது ஒரே விஷயத்தினால அவங்களுக்கு கொடுக்குறீங்க. உங்களுக்கு எவ்வளோ 2500 ரூபாய் நீங்கள் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு 3000 ரூபாய் தரேன், எங்களுக்கு டிக்கெட் கொடு. எங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத அப்போ வேற யாரு? 3000 கொடுக்குறது. என் குடும்பத்தில் ஒருத்தனா வந்து அவர் எடுத்துன்னு இருக்கேன்ப்பா.
அவருக்கு வந்து நான் முக்கியம் என்ன வந்து யார் அவன் ஐடி கம்பெனிக்கார யாரு அவன் நைட்டு வந்து இந்த இது கட்டுவானா இந்த நைட் வந்து உட்காருவானா கரெக்டா ஷோ எப்போ வரும் அப்பதான் வருவான். ஒரு டிக்கெட் 3000 கார்பரேட் கம்பெனிக்கு வித்தா யாருக்கு கட்ட பேருங்க? என் தலைவனுக்கு கட்ட பேருங்க. ரஜினி படம் 3000 விற்கிறாங்க, என் தலைவனுக்கு கட்ட பேரு. அந்த கட்ட பேருக்கு தான் அந்த பேனர் கழட்டு நாங்கள் வச்ச பேரை நாங்கள் அமைதி முறையில் பேனர் கழட்டி வைக்கிறோம். யாருக்கு எந்த சொல்லி பார்ப்பீங்க, வண்டி போகுது எல்லாம் வருது, நாங்கள் வச்ச பேர் நாங்கள் கழட்டுறோம். தலைவா உங்களுக்கோசம் கஷ்டப்பட்டோம் நாங்கள். ரஜினி நாங்கள் தலைவர் ரசிகர், நாங்கள் ரோட்ல நிற்கிற தலைவா. கார்பரேட் கம்பெனி யார் தலைவா? அவங்கள உள்ள விடுறாங்க தலைவா. நாங்கள் வெளில இருக்கோம். உங்களுக்கு கட்ட பேர்னா உங்க தொண்டை உங்க தம்பி, நாங்கள் நிற்போம் தலைவா. நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். தலைவர் படம் பார்க்குறக்காண்டி வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு டைமும் நான் சென்னைக்கு தான் வருவேன். ஏன்னா தலைவரோட கோட்டை இது. நான் தலைவர் படம் பார்த்தே தீருவேன். எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா நாங்கள்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். பேப்பர்லேருந்து எல்லாத்துலேயும் கட் அவுட்லேருந்து நிறையா செலவு பண்ணியிருக்கோம். எல்லாம் எங்கள் தலைவருக்காண்டி தான். ஆனால் எங்களுக்கு இப்போ வரைக்கும் டிக்கெட் கிடைக்கல. 10-15 நாளாக இங்கே தான் நிற்கிறோம். ஒவ்வொரு டிக்கெட்டும் 1500 2000ங்கிறாங்க. இது வந்து சாருக்கு வந்து தலைவர் மேலே கோவமோ இல்லை எங்களுக்கு தலைவர் ஏதோ தவறு பண்ணுற அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தலைவர் மேலே இனிமேல் நாங்கள் பாசக்குள்ள ஆள், தலைவர் எங்களை நேசிக்கூடிய ஆள் தான். நாங்கள் அப்படி தான் 35 ஆண்டுகள் காலமாக மன்ற நடத்த செய்த போகல. இதுவரை இந்த சம்பவம் நடந்து எங்களுக்கு இப்போ மன கஷ்டம் என்னன்னா தலைவர் திரும்பி பார்க்கணும். தங்களுக்கு முதல் காட்சிக்கான டிக்கெட் கிடைக்காம போனதுக்கு தயாரிப்பாளர் தானு தான் காரணம்னு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் பெயரை சொல்லி முறைகேடான செயல்களில் அவர் ஈடுபடுறதாகவும் அதிக விலையில் டிக்கெட்டுகளை விற்பனை செஞ்சு ரஜினிகாந்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்துறாருன்னு சொல்றாங்க. மேலும் முதல் நாள் காட்சிகளுக்கு மட்டும் இல்லாமல் முதல் 3 நாட்களுக்கான டிக்கெட்டுகளும் இப்படித்தான் விற்கப்பட்டிருக்கிறதாகவும் குற்றம் சுமத்தியிருக்காங்க. கபாலி படத்துக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையில ரஜினிகாந்த் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இங்க தலைவன் பசங்க ஒரு பையன் டிக்கெட் கிடையாது. காலையிலேருந்து நிற்கிறாங்க, எவனுக்கும் டிக்கெட் கிடையாது. ஸோ தெரிஞ்சவனுக்கு மட்டும் தான் டிக்கெட்லாம். அப்புறம் எதுக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, இது தலைவர் தெரியணும். தானு கூப்பிட்டு அவர் கேட்கணும். ஸோ முதல் டிக்கெட் வந்து ஃபேன்ஸ் தான் போகணும். அவன் வந்து செலிப்ரேட் பண்ணுவான். இவன் செலிப்ரேட் பண்ணவே மாட்டான். வந்து வரவங்களை கைத்தறி போயிடுவான். தானு சாருக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஃபர்ஸ்ட் ரோட்ல வந்து அவரை பார்க்க சொல்லுங்க. ஒரு தேட்டர் போய் பார்க்க சொல்லுங்க. எவ்வளோ ரசிகர்கள் டிக்கெட் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லுங்க. கார்பரேட்ல இன்னைக்கு ஒரு படத்துக்கு வந்துருவா, நாளைக்கு போயிடுவான். அது பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேன்ஸ் எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்தினாவே படம் ஹிட் ஆகா போது டவுட்டே இல்லை. அதே மாதிரி படத்துடைய டிக்கெட் அதிக விலைக்கு விற்கப்படுறதால திருநெல்வேலி, நாகர்கோயில், தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோயமுத்தூர் போன்ற பகுதிகளில் மிக மிக குறைவான திரையரங்குகளில் தான் கபாலி படம் வெளியாகியிருக்கு. இதனால் அந்த பகுதியில் இருக்கிற ஏராளமான ரசிகர்கள் முதல் நாள் படத்தை பார்க்க முடியாமல் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க.